கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. மனமகிழ்ச்சியும் ஆசீர்வாதவுமான இந்த நாளுக்காக கர்த்தரை நாம் துதிக்கவும் மகிமைப்படுத்தவும் கடமைப்பட்டிருக்கின்றோம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த நாளில் கூட ஒரு கிருபையினாலே கடந்த 8 மாதங்களும் ஆமென் அற்புதகரமாகவும் ஆச்சரியகரமாகவும் தேவன் நம்மை ஒரு தகப்பனை விட மேலாக சுமந்து, ஒரு தாயை விட மேலாக தேற்றி ஒரு வழி நடத்தி வந்ததை நினைத்து நாம் அவரை துதிப்பதற்கும் நன்றி செலுத்துவதற்கும் அடையாளமாக ஒரு அல்லேலூயா சொல்லி அவரை மகிமைப்படுத்தலாம். அல்லேலூயா. அதை போன்று இந்த மாதத்திலும் கூட ஆண்டுடைய வார்த்தைகளை உங்களுக்காய் தர வேண்டும் என்று உடைய சமூகத்திலே ஜெபித்த பொழுது ஆண்டவர் கொடுத்த 2 காரியம், நாளில் கூட இல்லாமல் இருக்கின்ற ஆசீர்வாதங்களையும் தந்து நம்மை வழிநடத்த போகின்றார். இழந்து கொண்டிருக்கின்ற ஆசீர்வாதங்களையும் தந்து தேவன் நம்மை வழிநடத்த போகின்றார் என்று. ஆமென். இப்படி 2 விதமான ரட்சிப்பு இல்லாத மக்கள் வருவார்கள். அது மட்டுமல்ல, ஆசீர்வாதங்கள் இல்லாமலும் வருவார்கள். ஒரு கூட்ட மக்கள், இன்னொரு கூட்ட மக்கள் இருக்கிற ஆசீர்வாதங்களை இழந்து கொண்டு வருவார்கள். பண இழப்புகள், சரீர ஆரோக்கிய இழப்புகள், சாத்தானுடைய போராட்டங்களின் நிமித்தமாக ஜெபிக்க முடியாத இழப்புகள், ஆராதனைகளுக்கு போக முடியாத இழப்புகள், உபவாசம் பண்ணி ஜெபிக்க முடியாத இழப்புகள், நீ இரவு பகலாக ஜெபிக்க முடியாத இழப்புகள், இப்படி ஏராளமான இழப்புகளை, தோல்விகளை சந்தித்து கொண்டு வந்து கொண்டே இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் இந்த நாளில் நமக்கு சொல்லுகின்ற வார்த்தை என்னவென்றால், எந்தெந்த காரியத்தில் நீங்கள் இழப்புகளை சந்தித்து கொண்டு வருகிறீர்களோ, அல்லது உங்களுடைய வாழ்க்கையில் அந்த ஆசீர்வாதங்கள் இல்லாமல் இருந்தாலும், இழப்புகளை சந்தித்து கொண்டிருந்தாலும், குறிப்பாக இந்த 2 பிரச்சனைகளிலிருந்தும் ஆண்டவர் இந்த நாளில் நமக்கு விடுதலை தந்து நம்மை வழிநடத்த போகின்றார். சகீனுடைய வாழ்க்கையை குறித்து நாம் பார்க்கும் பொழுது, வாழ்க்கையில் இல்லாமல் இருந்த இந்த உலகத்தில் விலையேற பெற்ற அந்த ரட்சிப்பை அவர் சுதந்தரித்து கொண்டதை நாம் பார்க்க முடிகிறது. அதை போன்று யோபு என்கின்ற நீதிமானுடைய வாழ்க்கையில் ஏராளமான இழப்புகள் ஏற்பட்டு அந்த இழப்புகளை ஆண்டவர் மாற்றுகிறதை நாம் பார்க்கின்றோம். அதை போன்று இயேசு வாழ்ந்திருந்த காலங்களிலும் கூட ஏராளமான மக்கள் இந்த சகீவுக்கு புதிதாக ஆண்டவர் என்ன செய்ய, ஆகினால்தான் சொன்னார், இல்லாமல் வருகிறவர்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுப்பேன், ரட்சிப்பை கொடுத்தார். இழப்புகளை சந்தித்து கொண்டிருந்த அநேகர் 12 ஆண்டுகளாக பெரும்பாடுள்ள பெண் தன்னுடைய சரீர ஆரோக்கியத்தை இழந்து இயேசுவினிடத்தில் இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு இயேசுனுடைய வஸ்திரத்தின் தொங்கலை தொட்டவுடன் அற்புதமான ஒரு சுகத்தை அவள் பெற்றுக்கொண்டதை நாம் பார்க்க முடிகிறது. இப்படி ஏராளமான காரியங்களை இதை குறித்து தான் ஒரு வாக்குத்தத்த செய்தியை உங்களுக்காக நமக்காக கர்த்தர் இந்த மாதத்திலே தந்து நம்மை வழிநடத்த விரும்புகிறார். அதற்காக லூக்கா எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்கிறேன். இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார். இயேசு மனுஷகுமாரன் என்றால் இயேசுவை குறித்து நாம் அங்கே பார்க்கின்றோம். இயேசு இந்த உலகத்திற்கு வந்தது எதற்காக என்றால், நம்முடைய வாழ்க்கையில் பாவ மன்னிப்பை கொடுத்து அதில் விடுதலை தருவதற்காக. அது மட்டுமல்ல, இந்த உலகத்தில் நாம் வாழ்ந்திருக்கிற நாட்களில் ஆசீர்வாதமாக இருப்பதற்காக ஆண்டவர் நம்மை இந்த உலகத்தில் வைத்திருக்கிறத நாம் பார்க்கின்றோம். இன்றைய பேதுருனுடைய படகில் ஒன்றுமே இல்லாமல் இழந்து கொண்டிருந்த ஒரு சூழ்நிலை, இழப்புகளை தேவன் மாற்றி கொடுக்கிறதை பார்க்கிறோம். 2 மடங்காய் ஆசீர்வதிக்கிறதை பார்க்கிறோம். இந்த நாளிலும் கூட ஆகினால் ஆண்டவருடைய சமூகத்தில் ஒரு நிமிடம் எல்லாரும் கண்களை மூடி ஒரு 5 நிமிடம் நம்ம ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே, நீர் எங்களோடு பேசுங்கப்பா. மனிதன் அப்பத்தினாலே மட்டுமல்ல, உலகத்திலே காணப்படுகிற சுவை நிறைந்த உணவுகளினால் மட்டுமல்லப்பா, உம்முடைய நாவிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தைகளினாலும் பிழைப்பான் என்று சொன்னீர் அல்லவா. இந்த நாளில் கூட ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையை ஆண்டவர் ஆசீர்வாதமாய் மாற்றக்கூடிய, பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய, ஆண்டவரே பரிசுத்தமாய் வாழக்கூடிய, ஆரோக்கியமாய் வாழக்கூடிய
ஆசீர்வாதமாய் வாழக்கூடிய ஆண்டவரே ஒரு நாளாக ஆண்டவரே நீர் இந்த நாளை எங்களுக்கு மாற்றித்தர வேண்டும்படியாக உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்றோம் அப்பா. நன்மைகளும் கிருபைகளும் எங்களை தொடர பண்ணுங்க ஆண்டவரே. நித்திய மகிழ்ச்சியினால் எங்கள் தலைகள் நிரப்பப்படட்டும் ஆண்டவரே. ஒரு விசை மனம் இறங்குவீராக ஆண்டவரே. மனம் சோர்ந்து போய் உடைந்து போய் ஆண்டவரே கடன் பிரச்சனைகளோடும் வியாதிகளோடும் ஆண்டவரே சத்துரு போராட்டங்களினாலும் பாதிக்கப்பட்ட இந்த இடத்துல யாரெல்லாம் வந்திருந்தாலும் அத்தனை பேருக்கும் ஆண்டவரே இன்றைக்கு ஆண்டவரே பரிசுத்தத்தை இழந்து பாவத்தோடு போராட வைத்துக் கொண்டிருக்கிற ஆண்டவரே சத்துருவினுடைய போராட்டத்திலிருந்து முழு விடுதலை தர போகிறதற்காக கோடி நன்றிகள் ஆண்டவரே. அதை போன்று பொருளாதார தேவைகள் பண தேவைகள் சந்திக்கப்பட முடியாமல் அநேகர் கடன் பிரச்சனையினாலே சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறத நாங்கள் பார்க்கிறோமே. இப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் இருந்தெல்லாம் ஆண்டவரே எங்களை நீர் விடுதலையாக்கி உம்முடைய நாமத்தை மைமைப்படுத்தி அருளுங்க. நீர் அப்படி செய்தருள போகிறதற்காக கோடி நன்றிகள் ஆண்டவரே. நாளில் ஆரம்ப ஜெப நேரத்தில் ஆண்டவரே உடைய வார்த்தைகள் கையாளை கேட்கிற யாராய் இருந்தாலும் ஆண்டவரே மூளை நரம்பு பாதிக்கப்பட்டவர்கள், கண் சம்பந்தமான வியாதிகள், ஆண்டவரே இருதய வலிகள், ஆண்டவரே கைகால் வலிகள், மூட்டு வலிகள், இடுப்பு வலிகள், முதுகெலும்பு வலிகள், எல்லா விதமான பிரச்சனைகளில் இருந்தும் அப்பா ஒரு நரம்பு தளர்ச்சி நோய்கள், எலும்பு சம்பந்தப்பட்ட வியாதிகள், எல்லா விதமான வியாதிகளில் இருந்தும் விடுதலை கொடுத்து ஆண்டவரே ஆமையினால் இழந்து போன ஆண்டவரே ஒவ்வொன்றையும் திருப்பி பெற்றுக்கொண்டு கடந்து செல்ல நீரே கிருபை கொடுத்து வழி நடத்துங்கப்பா. இழந்து போன ஆண்டவரே பரிசுத்தமான வாழ்க்கை மறுபடியும் கட்டி எழுப்பப்படட்டும் ஆண்டவரே. அப்பா பரிசுத்தத்திலே நிலை நிற்க முடியாமல் சத்துருவானவன் யாரை விளங்கலாம் என்று கரிசிக்கிற சிங்கத்தை போன்றப்பா வகை தேடி திரிகிற அந்த பொல்லாத சத்துருனுடைய கிரியைகள் ஜெப நேரத்தோடு செயலிழந்து போகட்டும் அப்பா. செயலற்று போக பண்ணுவீராக. நீர் அப்படி செய்தருள போகிறதற்காக நன்றி அப்பா. அப்பத்தையும் தண்ணீரையும் எங்களுக்கு நீர் ஆசீர்வதித்து தர போகிறதற்காக நன்றி. யோபனுடைய வாழ்க்கையில ஏற்பட்ட இழப்புகள் எல்லாம் நீர் இந்த நாளிலே மாற்றி கொடுத்தப்பா. 2 மடங்காய் ஆசீர்வதித்தீர் அல்லவா. பேதுனுடைய படகை 2 மடங்காய் ஆசீர்வதித்தல்லவா. அதே விதமா இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை எங்களுக்கு தந்தப்பா. எங்களை வழிநடத்த போகிறதற்காக கோடி நன்றிகள் ஆண்டவரே. இப்பொழுதே உம்முடைய ராஜ்யம் செயல்பட ஆரம்பித்து விட்டதற்காக நன்றி அப்பா. திரியேக தேவன் எங்கள் மத்தியிலே உலாவி கிரியை செய்ய ஆரம்பித்து விட்டதற்காக நன்றி அப்பா. கூடாரம் முழுவதிலும் ஆண்டவரே உள்ளேயும் வெளியும் இருக்கிற எல்லா மக்களும் தொடப்பட்டு கொண்டிருப்பதற்காக நன்றி அப்பா. மைதானம் முழுவதிலும் உடைய ஆளுகைக்குள் கொண்டு வந்தமைகளுக்காக நன்றி. அநேகருடைய கண்ணீர்களை துடைக்கப்பட போகிறதற்காக நன்றி அப்பா. உடந்து கூட இருந்து வழி நடத்துங்கப்பா. ஆசீர்வதிங்க. நீர் அப்படி செய்தருளா போகிறதற்காக கோடி நன்றிகள் ஆண்டவரே. உடைய நாம் மகிமைப்படட்டும். நீர் மகிமைப்பட்டருளும் ஆண்டவரே. உடைய நாம் மகிமைப்பட ஆரம்பித்து விட்டதற்காக நன்றி அப்பா. மிகாவில் காபிரியல் தேவ தூதர்கள் தடைகளை அப்புறப்படுத்துகிற ஆண்டவரை யுத்த தூதனாகிய ஆண்டவரே மிகாவில் தூதனப்பா ஆண்டவரை என்ன ஆண்டவர் தடைகளை அப்புறப்படுத்துகிறதற்காக கோடி நன்றிகள் அப்பா. ஆண்டவரே காபிரியல் தூதன் ஆண்டவரே ஜெபங்களை உம்மிடத்திலே கொண்டு வந்து பதிலைகளை கொண்டு வருகிறதற்காக நன்றி அப்பா. நன்றி. அநேகருடைய கண்ணீர்கள் துடைக்கப்படுகிற நாளாய் நீர் மாற்றித்தர போகிறதற்காக நன்றி அப்பா. ஒரு விசை உம்முடைய கரங்களிலே எங்களை தந்து ஜெபிக்கிறோம். நீரே எங்களை வழி நடத்துங்க. இந்த மாதம் முழுவதும் எங்களை ஆசீர்வாதமாய் மாற்றுங்க ஆண்டவரே. ஒரு விசை அப்பா ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையிலே காணப்படுகிற குறை குற்றங்களை எல்லாம் மன்னை தருளுங்கப்பா. நீர் அப்படி செய்தருள போகிறதற்காக கோடி நன்றிகள் அப்பா. நாம் மகிமைப்படட்டும். நீர் மகிமைப்பட்டருளும். உடந்தங்களோடு இருந்து வழி நடத்துங்க. ஆசீர்வாதம் இயேசுவின் நாமத்தில் பிதா. கர்த்தருடைய பரிசுத்த நாமமும் மகிமைப்படுவதாக. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை இந்த நாளிலும் கூட லூக்கா எழுதின சுவிசேஷம் 19வது அதிகாரத்தில் அதனுடைய 10வது வசனத்தை நம்ம வாசிக்க கேட்டோம். ஆனால் 1 முதல் 10 வரை உள்ள வசனங்களை வாசிக்கும் பொழுது அங்கே நாம் அறிந்து கொள்ளுகின்ற ஒரு காரியம் உண்டு. பாருங்கள், இயேசுவானவர் எரிகோ பட்டணத்துக்குள்ளே கடந்து வரும் பொழுது ஆயக்காரனுக்கு தலைவனும் ஐஸ்வர்யவுமான சகை எனப்பட்ட ஒரு மனுஷன் இயேசுவை பார்க்க வேண்டும், இயேசுவை குறித்து அவர் ஒருவேளை
கேள்விப்பட்டிருக்கலாம். இயேசுவை பார்க்க வேண்டும், இயேசு எப்படிப்பட்டவர் என்பதை பார்க்க வேண்டும் என்பதற்காக இயேசு எரிகோ பட்டணத்துக்கு வரும்பொழுது பட்டணத்துக்குள்ளாக அவன் கடந்து வந்து அவனுடைய மனதில் ஒரு எண்ணத்தை கொள்ளுகிறான். காரணம், அவன் பெரிய ஐஸ்வர்யவான், பல கோடிகளுக்கு அதிபதி. ஆனால் ஒரு ஆயக்காரன் என்று எழுதப்பட்டிருக்க வரி வாங்குவதற்கு சகையு தலைவனாக இருந்து கீழே ஏராளமான மக்கள் வேலை பார்த்து கொண்டிருந்தார்கள் என்று வேத பண்டிதர்கள் சொல்கின்றார்கள். ஆயக்காரருக்கு தலைவனும் பாருங்கள், அவனுடைய ஆசை என்ன? என்னுடைய வாழ்க்கைக்கு தேவையான கோடிக்கணக்கான பணங்கள் இருக்கிறது, ஆனால் எனக்கு இயேசுவை பார்க்க வேண்டும். இயேசுவை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறேன், இயேசுவை ஏற்றுக்கொண்டால் அவன் பரலோகத்தில் இடம் கிடைக்கும் என்று இதற்கு முன்பதாக இயேசுவை குறித்து கேள்விப்பட்டிருக்கலாம். ஆனால் இப்பொழுது அந்த எரிகோ பட்டணத்திற்கு வரும்பொழுது இயேசுவை பார்க்க வேண்டும் என்கின்ற ஒரு ஆசை அவருக்குள் வந்தது நிமித்தமாக அவர் என்ன செய்கின்றார் என்றால், உயர மனித அளவில் அவர் உயரம் குறைந்தவராய் இருந்தபடியினாலே ஒரு காட்டத்தி மரத்தில் ஏறி அமர்ந்து கொண்டு இயேசு வருகிறதை பார்க்க வேண்டும், இயேசுவை பார்க்க வேண்டும். அந்த ஒரு ஆசைதான் அவனுடைய வாழ்க்கையில் ஏற்பட்டது. அந்த ஆசையானது அவனுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதமாய் மாறினது. பரலோகத்திற்கு கொண்டு செல்லக்கூடிய அளவுக்கு அவனுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றுக்கொள்ளுகிறதை அந்த அதிகாரத்தில் நான் வாசிக்கின்றோம். அவனை குறித்து சொல்கிறது, உலக மக்கள் அவனுக்கு வைத்திருக்கிற பெயர் என்ன தெரியுமா? அவன் அநியாயமாய் சம்பாதிக்கிறவன், அவன் ஒரு பாவியான மனிதன். இப்படியெல்லாம் உலகம் அவனுக்கு பெயரை கொடுத்திருக்கிறது. ஆனால் உலகத்து மக்கள் மத்தியில் அவன் ஒரு பெரிய கோடீஸ்வரன், அவனுக்கு பணத்திற்கு பிரச்சனை இல்லை. அப்படி இருக்கும் பொழுது ஏன் இயேசுவை அவன் பார்க்க வேண்டும்? பாருங்கள், ஒரு ஆசை. இப்படி அந்த ஆசைதான் கடைசியில் என்னவாய் மாறிவிடுகிறது? அக்னியும் கந்தகம் எரிகிற நித்திய காலமாக அக்னியும் கந்தமாக எரிகிற அக்னி கடலாகிய நரகத்துக்கு போக வேண்டிய இந்த சகையு ரட்சிக்கப்பட்டு பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொண்டு அவன் பரலோகத்தில் இடமுள்ளவனாய் மாறுகிறான். ஆபிரகாமுடைய பிள்ளையாக மாறுகிறான். பாருங்கள், என கண்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலும் கூட அதற்கு ஒரே காரணம் அவனுக்குள் இருந்த ஒரு ஆசை. இந்த நாளில் பாருங்கள், அந்த ஆசை நிமித்தம் அந்த மரத்தில் ஏறுகிறான். இந்த வார்த்தையை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுக்கும் ஒரு எண்ணம் வர வேண்டும். நான் உங்களுடைய கணவர் ஒருவேளை குடிப்பழக்கங்களுக்கு அடிமையாக இருக்கலாம், சில நேரங்களிலே பாலியல் பலாத்காரங்களுக்கு அவர்கள் அடிமைகளாக இருக்கலாம். காரணம், அவர்கள் அதை சுயமாய் செய்வதில்லை. அவர்களுக்கு பின்னணியத்தில் ஒரு சத்துருவானவன் இருந்து அவன் இயக்குகிறபடியினால், அவர்களை இயக்குகிறபடியினால் உங்களுடைய கணவராக இருக்கலாம், பிள்ளைகளாக இருக்கலாம், மதுபானங்களுக்கு அடிமையாகி, கஞ்சா பலவிதமான போதைகளுக்கு அடிமையாகி, பலவிதமான பாவங்கள் அடிமையாகி நீங்கள் சொல்கிறதை கேட்காமல் மனம் போல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் இந்த நாளிலே நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும், அவர் சுயமாய் செய்யவில்லை. அவருக்கு பின்னணியத்தில் ஒரு சத்துரு இருக்கிறான், ஒரு சாத்தான் இருந்து கிரியை செய்கிறான். அவன் தான் அவர்களை தவறான வழியிலே வழிநடத்தி பரலோகத்துக்கு வர வேண்டியவர்களை பரலோகத்திற்கு வரவிடாமல் தடுத்து என்ன செய்கிறான் என்றால் நரகத்துக்கு நேராய் கொண்டு போகிறான். ஆனால் இந்த சகை பல கோடிகளுக்கு அதிபதி. அவன் இன்னொரு வேத பண்டிதர் எழுதுகிறார், சகை ஒரு பெரிய சீமான், பல கோடிகளுக்கு அதிபதிகள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் அப்படிப்பட்ட அவனுடைய வாழ்க்கையில ஒரு ஆசை வந்தது பாருங்கள். அந்த ஆசை தான் அவனுடைய வாழ்க்கையை மாற்றினது. இன்றைக்கு நீங்கள் ஆசைப்படுங்கள், என்னுடைய கணவருடைய வாழ்க்கையில ஒரு மாற்றம் வர வேண்டும், என்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றம் வர வேண்டும், என்னுடைய மனைவியினுடைய வாழ்க்கையில மாற்றம் வர வேண்டும். இது மாற்றம் வரும் பொழுதுதான் அந்த மாற்றம் வந்தது. ரட்சிப்பின் அனுபவத்தை நாம் பெற்றுக்கொண்டால் தான் பரலோகத்திற்கு வர முடியும். அதற்காக தான் இயேசு அந்த கல்வாரி சிலுவையில் கடைசி சொட்டு இரத்தம் வரையிலும் அவர் நமக்காக சிந்தினார். பரிசுத்தமான இரத்தம், தூய்மையான இரத்தம். அந்த இரத்தத்திற்கு விலை மதிக்கவே முடியாது என்று உலகம் சொல்கிறதை நம்ம பார்க்கிறோம். உலகத்தில் எத்தனையோ நபர்களுடைய இரத்தங்கள் சிந்தப்பட்டிருந்தாலும் இயேசுனுடைய அந்த இரத்தம் தான் ஒரு மனிதனுடைய பாவத்தை என்ன செய்கிறது என்றால் கழுவி பரிசுத்தமாக்கி
ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு கொண்டு வருகிறது. ஆகையினால் தான் மற்ற மக்கள் என்ன செய்கின்றார்கள் என்றால், பலவிதமான புனிதமான இடங்களுக்கு போய் பலவிதமான தான தர்மங்களை செய்கிறார்கள். எதற்காக? இந்த உலகத்திலே அவர்கள் வாழ்ந்திருந்த காலங்களில் அவர்களுடைய முதியோர்கள் பெற்றோர்கள் செய்த பாவங்கள், சாபங்கள், அக்கிரமங்கள் இவைகள் எல்லாம் அவர்களோடு வரக்கூடாது, அவர்கள் பயங்கரமான ஆபத்துகளை சந்திக்க வேண்டி வரும் என்கின்ற எண்ணம் வந்துதான் பலவிதமான தான தர்மங்களை செய்கிறார்கள், புண்ணிய இடங்களுக்கு போகிறார்கள், பலவிதமான பலிகளை செலுத்துகிறார்கள். ஆனால் நாம என்ன செய்ய வேண்டும்? நமக்காக இயேசு அந்த சிலுவையிலே அடிக்கப்பட்டார். கடைசி சொட்டு ரத்தம் வரையில் சிந்தினபடினா அந்த ரத்தத்தினாலே பாவத்தை மன்னிக்கக்கூடிய ரத்தம். எவ்வளவு பெரிய அக்கிரமத்தோடு பாவத்தோடு கூட இயேசுவினிடத்திலே வந்தாலும் இயேசு அவர்களுக்கு விடுதலை கொடுக்க வல்லமை உள்ளவராயிருக்கிறார். அவருடைய பாவங்களை மன்னிக்க வல்லமை உள்ளவராயிருக்கிறார். ஒன்று. இன்னொரு பக்கம் இயேசுவின் இரத்தமானது ஆமென் சாத்தானுடைய கிரியைகளை செயலிழக்க வைக்கிறது. ஆமென் சாத்தான் அடங்குகிற மிக முக்கியமான காரியம் என்னவென்றால் இயேசுவின் இரத்தம். அந்த இயேசுவின் அந்த இரத்தத்தை சொல்லும் பொழுது பிசாசுகள் நடுங்கி நிலை குலைந்து போகிறது, சாத்தான் விலகி போகிறான், அசுத்த ஆவிகள் நெருங்க முடியவில்லை, மாந்திரிகங்கள் நெருங்க முடியவில்லை, பில்லி சூனியங்கள் அணுக முடியவில்லை, ஏவல்கள் அணுக முடியவில்லை. அந்த அளவுக்கு ஒரு வல்லமையான ரத்தம் தான் இயேசுவின் ரத்தம். ஆகையினால் தான் நான் நினைக்கிறேன், ஒருவேளை இந்த சகையு இயேசுவை குறித்து கேள்விப்பட்டிருக்கலாம், ஆனால் அவன் ரட்சிக்கப்படவில்லை. ஆனால் அவனுடைய வாழ்க்கையில ஒரு முடிவெடுக்கிறான், இயேசுவை நான் பார்க்க வேண்டும். ஆனால் இயேசு எப்படிப்பட்டவர் தெரியுமா? அவர் சிந்தனையிலே பெரியவரும் செயலிலே வல்லவருமாயிருக்கிறார். அவர் சர்வ ஞானியான தேவன், சர்வ வியாபியான தேவன், சர்வ வல்லமை உள்ள தேவன். ஆகையினாலே இந்த மூன்று விதமான ஆமென் காரியங்களும் அவரிடத்தில் எல்லாரையும் அவர் அறைகிறவராக இருக்கிறார். சர்வ ஞானி, சர்வ வல்லமை, மரித்தவர்களை உயிரோடு எழுப்பக்கூடிய வல்லமை உள்ளவர், இந்த உலகத்தையே மாற்றியமைக்கக்கூடிய, உலகத்தை உருவாக்கின தேவன் நம்முடைய பிதா, குமாரன், பரிசுத்த ஆகிய திரியேக தேவன். என கண்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆகினாலே தான் பாருங்கள் அவனுடைய வாழ்க்கையில் அந்த எண்ணம் வந்து அவன் அந்த காட்டத்தி மரத்தின் மேல் ஏறுகிறான். அங்கே இருந்து கொண்டு அவன் இயேசு வரும்பொழுது, எரிகோ பட்டணத்துக்குள் வரும்பொழுது, சாலை வழியாக வந்து கொண்டிருக்கும் பொழுது அருகாமையில் நின்ற காட்டத்தி மரத்தில் ஏறி அமர்ந்து கொண்டு அவனை பார்த்த பொழுது இயேசு அவனை பார்க்கிறார். பாருங்கள், இயேசுக்குள்ளாக என்ன நடந்தாலும் இயேசுவுக்கு தெரியும். காரணம், அவர் சர்வ ஞானியாயிருக்கிறார். இங்கிருந்து ஏறெடுக்கப்படுகிற ஜெபங்களும் கேட்கப்படும். உலகத்தில் 7 கண்டங்கள் காணப்படுகின்றன. 6 கண்டங்களில் மக்கள் வாழ்கிறார்கள். 6 கண்டங்களிலிருந்து ஜெபிக்கிறவர்களுடைய ஜெபத்தை அவர் கேட்கக்கூடிய வல்லமையுள்ளவராயிருக்கிறார். அந்த அளவுக்கு ஞான். ஆகினால்தான் ஒரு சர்வ ஞானி என்று எழுதப்படுகிறது. அதே போன்று சர்வ வியாபி, அவர் எல்லா இடத்திலும் பரவி இருக்கின்ற தேவன். பாருங்கள், ஆகினால் சகையினுடைய எண்ணத்தை அறிந்து அவனுடைய பெயரை சொல்லி அழைக்கிறார். சகைவே கீழே இறங்கி வா என்று சொல்லி சகைக்கு ஒரு ஆச்சரியமாய் மாறிவிட்டது. நான் தானே இயேசுவை பார்க்க வேண்டும் என்று விரும்பினேன். நான் அவன் ஏறி அமர்ந்திருந்த அவன் அந்த மரத்தின் அருகாமையிலே வந்து என்னுடைய பெயரை சொல்லி கீழே இறங்கி வா, நான் உன் வீட்டிலே வாசம் பண்ண விரும்புகிறேன். இது யார் சொல்வது என்கிற ஒரு எண்ணம் அவனுக்குள் ஓட ஆரம்பித்து விட்டதாம். உடனடியாக சகை கீழ்ப்படிய ஆரம்பிக்கிறான். உடனடியாக கீழே இறங்கி வருகிறான். வீட்டுக்கு போகிறார்கள். அங்கே போகும் பொழுது வெளி மக்கள் பலதை சொல்லுகிறார்கள். ஒரு பாவியான மனுஷன் என்று ஆமென் இயேசுவை முறுமுறுத்தார்கள். ஆனால் அந்த வீட்டுக்கு போகும் பொழுது ஒரு பாவ உணர்வு ஏற்படுகிறது. அன்று உடனடியாக அவர் சகை இயேசுவிடத்திலே சொல்லுகிறான், இயேசுவே, நான் யாரிடத்திலே ஆகலும் அநியாயமாய் வாங்கியிருந்தால் என்னுடைய ஆசிகளில் பாதியை நான் ஏழைகளுக்கு கொடுத்து விடுகிறேன். ஒருவனிடத்தில் எதையாகலும் அநியாயமாய் வாங்கினதுண்டால் 4 மடங்காக என்ன செய்ய போகிறேன், நான் திருப்பி கொடுக்கிறேன் என்று சொல்லி அவன் தன்னுடைய பாவ உணர்வடைந்து உடனடியாக அந்த காரியத்தை இந்த வார்த்தைகளையெல்லாம் சொல்லுகிறத நாம் பார்க்கிறோம். ரட்சிக்கப்படுகிற ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே தான்
இவைகள் நடைபெறுமே தவிர மற்றவர்களுடைய வாழ்க்கையில் இது நடைபெறுவதில்லை. அப்பொழுது இயேசுவினிடத்து பாருங்கள், அப்பொழுது நிச்சயமாக இயேசு அவனுடைய வீட்டுக்கு போனவுடன் அவர் சொல்லுகிறார், இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. பாருங்கள் எவ்வளோ ஒரு ஆச்சரியமான காரியங்கள். பாருங்கள், இன்றைக்கு இந்த வீட்டுக்கு என்ன வந்து விட்டது? ரட்சிப்பு வந்து விட்டது. சகையனுடைய வீட்டுக்கு இயேசு போனதினாலே அவன் என்ன வந்து விட்டது என்றால் ரட்சிப்பு வந்து விட்டது. இந்த நாளிலும் நம்முடைய வீட்டுக்கு இயேசு வர ஆயத்தமாக இருக்கிறார். இயேசு நம்மை ரட்சிப்பதற்கு ஆயத்தமாக இருக்கிறார். இயேசு நம்மை பரிசுத்தப்படுத்தி அவருடைய பிள்ளையாய் மாற்றுவதற்கு அவர் ஆயத்தமாக இருக்கிறார். நாம் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், இந்த சகையுவை போன்று நாம் இயேசுவை பார்க்க வேண்டும் என்று ஆசைப்பட வேண்டும். இயேசுவை பார்ப்பது என்றால் என்ன? பரிசுத்த வேதாகமத்தை நீங்கள் வாசிக்க வேண்டும். ஆனால் வாசிப்பதற்கு முன்பு வாசிக்க ஆரம்பித்தாலே உங்களோடு கர்த்தர் பேச ஆரம்பித்து விடுவார். அவன் இயேசு உங்களுக்கு வெளிப்பட்டு விடுவார். இல்லை என்றால் உங்களை வழிநடத்துகின்ற தேவனுடைய ஊழியர்கள், அநேக விசுவாச மக்கள் இருக்கிறார்கள். அவர்களிடத்தில் ஆலயத்துக்கு போகிற மக்களை நீங்கள் அறிந்திருப்பீர்கள், அல்லது ரட்சிக்கப்பட்டவர்களை குறித்து நீங்கள் அறிந்திருப்பீர்கள். அவர்களிடத்தில் ஒரு ஆலோசனை கேட்கும் பொழுது அவர்கள் உங்களை சரியாக வழிநடத்தி அந்த ஊழியரிடத்தில் கொண்டு போய் விடும் பொழுது அந்த ஊழியக்காரர் அந்த விசுவாசி என்ன செய்வார் என்றால் ரட்சிக்கப்படுவதற்கு என்னென்ன செய்ய வேண்டும் என்பதை உங்களுக்கு கற்றுக் கொடுப்பார்கள். பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவர்கள் சொல்லிக் கொடுப்பார்கள். இன்னொரு பக்கம் நீங்கள் அப்படி ரட்சிக்கப்பட்டுவிட்டால், உங்களுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டுவிட்டால், பிதா குமாரன் பரிசுத்த ஆவியாகிய திரியேக தேவனுடைய நாமத்தினாலே நீங்கள் திருமுழுக்கு ஞானஸ்நானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். இயேசுவானவர் இந்த உலகத்திலே வாழ்ந்திருந்த நாட்களில் யோர்தான் நதியிலே யோவான் ஸ்நாபகனாலே அவன் ஞானஸ்நானம் பெற்று கரையேறுகிறத நாம் பார்க்கின்றோம். ஆகையினால் பாருங்கள், அன்றைக்கு இயேசு நமக்கு முன்மாதிரியாக அந்த ரட்சிப்பை நமக்கு காண்பித்து விட்டு கடந்து சென்றதை நம்ம பார்க்கின்றோம். இந்த நாளிலும் இயேசு செய்ய போகிற காரியம் என்ன? ஒருவேளை நிச்சயமாய் நான் நம்புகிறேன், இந்த மாதத்தில் சகையனுடைய வாழ்க்கையில் ஒரு ரட்சிப்பை உண்டு பண்ணின தேவன். ஆமென். அதற்கு முதல் காரணம் சகையுதான் இயேசுவை பார்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்டான். காட்டத்தி மரத்தின் மேல் ஏறுகிறான். அதன் அருகாமலே வரும்பொழுது இயேசு கீழே இறங்க சொல்லுகிறார், வீட்டுக்கு போகிறார். அவர் அப்போ அந்த இயேசு இந்த வீட்டுக்கு போகிறது வரையிலும் பாவியான மனுஷன்தான். ஆனால் இயேசு பரிசுத்தம் உள்ளவர், உண்மையானவர், நீதியானவர், நேர்மையானவர். பிதாவை குறித்தும் பிதாவினுடைய ராஜ்யத்தை குறித்தும் அவர் பேசிக்கொண்டிருக்கிறார். அவர் பரிசுத்த ஆவியின் வல்லமையினால் நிறைந்து செயல்படுகிறார் என்பதை சகை அறிந்து கொண்டு சொல்லுகிறார். நியாயமாய் சேர்த்து வைத்திருந்தால் பாதியை அவர் ஏழைகளுக்கு கொடுத்து விடுகிறேன், என்னிடத்தில் இருக்கிற பாதியை கொடுத்து விடுகிறேன். அநியாயமாய் வாங்கினேன், ஆனால் 4 மடங்காய் திரும்ப கொடுக்கிறேன் என்று சொல்லுகிறார். அந்த அளவுக்கு ஒரு பாவ உணர்வு ஏற்படுகிறது. அப்பொழுதுதான் இயேசு அவனை பார்த்து சொன்னார், இன்றைக்கு உன் வீட்டிற்கு ரட்சிப்பு வந்துவிட்டது, நீயும் ஆபிரகாமுடைய பிள்ளையாய் இருக்கிறாய் என்று சொன்னார். இழந்து போன ஆசீர்வாதங்களை என் தகப்பன் பாருங்கள், சகையனுடைய வாழ்க்கையில அவன் ஆத்தும இழப்போடுதான் வாழ்ந்து கொண்டிருந்தான். அவனுடைய வாழ்க்கையில அவன் அநியாயமாய் சம்பாதித்து கொண்டிருந்தான். ஆனால் அப்படியே அவன் வாழ்ந்திருந்தால் பரலோகத்திற்கு வரவே முடிவதில்லை. நிச்சயமாய் அக்னியும் கந்தகமும் எரிகிற அக்னி கடல்லே தான் பங்கடைந்திருப்பான். ஆனால் ஆண்டவருடைய வாழ்க்கையில் ஒரு காரியம் இயேசு பார்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்டது நிமித்தமா நடந்த காரியம் என்ன? இதற்காக தான் நாம் ஜெபித்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய நாட்டு மக்கள் எல்லாரும் ஆண்டவர் ரட்சிக்கப்பட வேண்டும், உம்மை பார்க்க வேண்டும், உம்முடைய அன்பை அறிந்து கொள்ள வேண்டும், 10 கற்பனைகளை அவர்கள் அறிந்து அவன் செயல்பட வேண்டும், ரட்சிக்கப்பட வேண்டும், மனம் திரும்ப வேண்டும், ஞான ஸ்நானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும், பரலோகத்திற்கு வர வேண்டும். நான் எத்தனையோ சாட்சிகளை சொல்லிக் கொண்டே இருக்கலாம். ஆனால் எனக்கு அன்பு தேவனுடைய ஒரு காலகட்டங்களில் எங்களுடைய குடும்பமும் நாங்கள் பலவிதமான ரட்சிக்கப்படாமல் பல தெய்வங்களை வழிபட்டு கொண்டிருந்தோம். பலவிதமான மாந்திரிகங்கள் வைத்து செயல்படுகிறவர்களாக இருந்தோம். ஆனால் என்றைக்கு இயேசுவை நாங்கள் அறிந்து கொண்டோமோ அதிலிருந்து எங்களுடைய வாழ்க்கையில், குடும்பத்தில் என்னுடைய தாயாருக்கு பிறக்கின்ற குழந்தைகள் எல்லாம் இறந்து கொண்டே இருந்தது. 5 குழந்தைகள் பிறந்து 1 வயது, 1.5 வயது, 2 வயதுக்குள்ளே இறந்து விடும். இதற்கு பின்புதான் என்னுடைய தாயாருக்கு ஒரு ஊழியக்காரி அம்மா ஒரு
அருகாமையில் நடக்கிற கூட்டத்தை குறித்து சொன்னார்கள். அது நிமித்தமாக என்னுடைய தாயார் கூட்டத்திற்கு போய் அதற்கு பின் வீட்டுக்கு அப்படியே வேண்டா வெறுப்போடு சென்று கொண்டிருந்து பின்பு அப்படியே அந்த ஊழியரோடு தொடர்பு ஏற்பட்டு நிறைய காரியங்கள் உண்டு. ஆனாலும் பின்பு நாம் முழு ரட்சிப்புக்குள்ளாய் வந்து விட்டோம். அதற்கு பின்பு 6 பிள்ளைகளை கர்த்தர் கொடுத்து அற்புதமாய் நடத்தி கொண்டிருக்கிறார் என்றால் நானே உங்களுக்கு ஒரு சாட்சியாக நின்று கொண்டிருக்கிறேன். எனக்கு அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆகையினாலே இந்த உலகம் ஒரு மாயான உலகம். மனிதனுடைய வாழ்க்கையை குறித்து 70 வருடம் அல்லது வெள்ளத்தின் மீது 80 வருடம், ஆனால் அதற்கு மேலானது வருத்தமும் சஞ்சலம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இருக்கிற இடத்துல ஒரு நிமிடம் அப்படியே ஜெபிக்கலாம். கரங்களை உயர்த்தி ஒரு நிமிடம் ஜெபித்து விட்டு நான் அடுத்து இன்னொரு காரியத்தை உங்களுக்காக நான் சொல்லி உடனடியாக நம்ம ஜெபிக்க போகிறோம். பரலோக தகப்பனே, ஒரு விஷயங்களை உம்முடைய கரங்களிலே கொடுத்து நாங்கள் ஜெபிக்கின்றோம் அப்பா. உம்மாலே முடியாத காரியங்கள் ஒன்றுமில்லை அப்பா. ஆண்டவரே, உங்களுடைய குடும்பத்தில் ஆமென் இயேசு என்ன சொன்னார்? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். மத்தேயு 6:33 ஆண்டவர் அப்படி சொல்லுகிறார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியை தேடுங்கள், பொழுது இவைகள் எல்லாம் இந்த உலகத்திற்கு தேவையான எல்லா ஆசீர்வாதங்களையும் அவர் நமக்கு தந்து வழி நடத்துகிறவராக இருக்கின்றார். தகப்பனே, முதலாவது 6:33 முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியை தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று எழுதப்பட்டிருக்கு. தகப்பனே, நாளில் கூட இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற யாராயிருந்தாலும் இந்த குடும்பத்தில் ஆண்டவரே யாரெல்லாம் அப்பா ரட்சிப்பை இழந்திருக்கிறார்களோ அவர்கள் எல்லாரும் சகைவை போன்று உம்மை நோக்கி பார்க்கட்டும் அப்பா. உம்முடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கட்டும். ஆண்டவரே, அருகாமையில் உள்ள ஆலயங்களிலே கடந்து போய் ஆண்டவரே உம்மை அறிந்து கொள்ள, உம்மை ஆராதிக்க, தொழுது கொள்ள கிருபை கொடுங்க ராஜா. நீங்கள் அப்படி செய்தருள போகிறதற்காய் கோடி நன்றிகள் அப்பா. அதை போன்று இந்த நாளில் நான் ரட்சிக்கப்பட நாங்கள் ஆண்டவரே அந்த ரட்சிப்பை இழந்து கொண்டே வருகிறோம் என்றால் இந்த நாள் எங்களுடைய வாழ்க்கையிலே மறுபடியும் இழந்து கொண்டிருக்கின்றதான ஆண்டு ரட்சிப்பை மறுபடியும் நாங்கள் கட்டி எழுப்புவதற்கு ஆண்டவரே மறுபடியும் அந்த இழப்புகளை மாற்றி நீரங்களை ஆசீர்வதிக்க போகின்ற கிருபைகளுக்காய் கோடி நன்றிகள் அப்பா. தொடர்ந்து நீரங்களோடு கூட இருந்து ஆண்டவர் அநேகர் மனம் திரும்ப போகிறதை பார்க்கிறேன் அப்பா. அநேகருடைய குடி பழக்க மதுபான பழக்கங்களிலிருந்து விடுதலை கொடுக்க போகிறதை பார்க்கிறேன். அநேகருடைய பாவ பழக்கங்களிலிருந்து விடுதலை கொடுக்க போகிறதை பார்க்கிறேன் அப்பா. நீர் அற்புதம் செய்ய போகிறதற்காக கோடி நன்றிகள் ஆண்டவரே. எத்தனை பேர் அதை நம்புகிறீங்க? இந்த நேரத்தில் ஆண்டவரே, என்னுடைய கணவர் மதுபானத்தை அடிமையாகி ஆண்டவரே மனம் போல் வாழ்ந்து கொண்டிருக்கிறாரே, இந்த நாளிலிருந்து ஒரு விடுதலையை நீங்கள் பெற்றுக்கொள்ள போகிறீர்கள். உங்கள் வீட்டிற்கு ரட்சிப்பு வருகிறது. உங்கள் கணவர் பிள்ளைகளுக்கு யார் ரட்சிக்கப்படாமல் இருந்தாலும் ரட்சிக்கப்பட்டு ஆண்டுடைய பிள்ளைகளாய் மாறப்போகிறார்கள். தகப்பனே, அதற்காய் கோடி நன்றிகள் அப்பா. தொடர்ந்து நீரே கூட இருந்து வழிநடத்தி விதமான சாட்சிகளாக எங்களை நிறுத்த போவதற்காய் கோடி நன்றிகள். ரெண்டாவதாக ஒரு காரியத்தை நம்ம யோபு 42வது அதிகாரத்தில் யோபுனுடைய வாழ்க்கையை குறித்து நாம் நன்றாக அறிந்திருக்கிறோம். எனக்கு அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, யோபுனுடைய வாழ்க்கையில் அவர் இவைகளையெல்லாம் இழந்தாரோ அவைகளை எல்லாம் ஆண்டவர் என்ன செய்கின்றார் என்றால் 2 மடங்காக திருப்பி கொடுக்கிறதை பார்க்கிறோம். 42வது அதிகாரம் 12வது வசனம், கர்த்தர் யோபின் முன்னிலைமையை பார்க்கிலும் பின்னிலைமையை ஆசீர்வதித்தார். 14,000 ஆடுகளும் 6,000 ஒட்டகங்களும் 7,000 கழுதைகளும் அவனுக்கு உண்டாயிருந்தன. 7 குமாரர் 3 குமாரர் அவருக்கு பிறந்தார்கள். யோபுவை குறித்து இந்த உலகத்திலே வாழ்கிற அவன் ஊழியர்களாக இருக்கலாம் அல்லது விசுவாச பிள்ளைகளாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் அவருடைய வாழ்க்கையில் இழப்புகள் ஏற்படுகிறது நம்ம பார்க்கின்றோம். இழப்புகள் ஏன் ஏற்படுகிறது? ஆண்டவர் இழப்புகள் வரும்பொழுது நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம் என்ன? இன்னொரு மடங்கு ஆசீர்வாதத்தை எனக்காக கர்த்தர் ஆயத்தம் பண்ணி தருகிறார், ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். ஆமன், கடந்த காலங்களில் நீங்கள் இழப்புகளுக்கு மேல் இழப்புகள் பாருங்கள். யோபுனுடைய வாழ்க்கையில் அவன் ஒரு நீதிமான், ஆண்டவரை பாவம் செய்யாதவன், குறை சொல்லாதவன், நீதிமான்
நீதிமான் என்றாலே தேவன் விரும்புகின்ற தேவனுடைய மனிதர் என்று எழுதப்பட்டிருக்கிறது. எனக்கு அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அப்படிப்பட்ட குறை சொல்லாத, பாவம் செய்யாத யோபு என்ன செய்கிறார் என்றால், எனக்கு அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த யோபுடைய வாழ்க்கையில் ஒன்றன் பின் ஒன்றாக சாத்தான் சோதிக்க ஆரம்பிக்கிறான். தேவன் என்ன செய்கிறார் என்றால், யோபுவை சாத்தானுடைய கையிலே கொடுக்கிறார். என்னுடைய மகனை நீ சோதித்து பார். அவன் சோதித்து பார்க்கும், ஆனால் உடைய உயிரை மட்டும் எடுப்பதற்கு உனக்கு நான் அனுமதி தருவதில்லை. மற்ற எல்லாவற்றையும் நீ அவனை விட்டு எடுத்துப்பார். யோபு என்னை விட்டு விலகவே மாட்டார் என்பதை, நான் யார் என்பதை யோபு என்கிற என் பிள்ளை அறிந்திருக்கிறான், என்னுடைய மகன் அறிந்திருக்கிறான் என்று சாத்தானுக்கு சவால் கொடுக்கும் அளவுக்கு யோபுடைய வாழ்க்கையை பரிசுத்த வேதாகமத்தில் நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. என அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, எவ்வளவு பெரிய இழப்புகள் எல்லாவற்றிலும் ஒவ்வொன்றின் மத்தியிலும் கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் என்று செலுத்துகிறார், நன்றி செலுத்துகிறார். யார் அப்படி செய்ய முடியும்? முழுமையான ஒரு ரட்சிப்பை பெற்றவர்கள் தான் அந்த அளவு விசுவாசத்தில் நிற்க முடியும். யார் 10 பிள்ளைகளை ஒரே நாளிலே இழந்து போகிறார், ஆனால் கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார் என்று சொல்லுகிறார். ஆஸ்திகள் ஒன்றன் ஏராளமான வேலையாட்கள், ஆடு ஒட்டகங்கள், கழுதைகள், ஆடுகள், ஏராளமான மிருக ஜீவன்கள், ஆமென், வேலையாட்கள், ஆசைகள் எல்லாவற்றையும் இழக்கிறார். ஆனால் அவர் கர்த்தரை மறுதலிக்கவே இல்லை. மனைவியினுடைய அன்பு, உன் தேவனை தூஷித்து உயிரை விடு என்று சொல்லுகிறாள். ஆனால் நீ பைத்தியக்காரி பேசுகிறது என்று பேசிக் கொண்டிருக்கிறார் என்று சொல்லி, தேவனிடத்தில் நன்மையை பெற்ற நாம் தீமையை பெற வேண்டாமோ? ஆமென். எனக்கு அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இவைகள் எல்லாம் ஏன் எழுதப்பட்டிருக்கிறது தெரியுமா? நம்முடைய இழப்புகளின் மத்தியில் யோபு புத்தகத்தை வாசியுங்கள். யோபு புத்தகம் 42 அதிகாரங்கள் இருக்கின்றன. இதில் 41வது அதிகாரம் வரையிலும் யோபுடைய வாழ்க்கையில் இழப்புகளுக்கு மேல் இழப்புகள். நண்பர்கள் வந்து பரிகாசம் பண்ணுகிறார்கள். வெளியில் நீ நீதிமானை போன்று வாழ்ந்து, ஆமென், அந்தரங்கத்தில் பாவம் செய்து கொண்டிருந்திருக்கிறாய், ஆகையினால் தான் உன் வாழ்க்கையில் இவ்வளவு இழப்புகளை நீ சந்தித்துக் கொண்டிருக்கிறாய் என்று சொல்லி என்ன சொல்லிக்கொண்டே இருந்தார்களாம். வேத பண்டிதர்கள் சொல்கின்றார்கள். ஆனால் அவர்களுடைய பரிகாச வார்த்தைகளுக்கு யோபு பதில் சொல்லவே இல்லை. அவன் மௌனமாகவே இருந்து கொண்டிருந்தார். அந்த காரியம் என்ன? கடைசிய சரீரம் முழுவதும் கொடிய பருக்களினால் அவர் ஒரு ஓட்டினால் தன்னுடைய வலியை மாற்றும் நிலைமை. இவ்வளவு வேதனையான ஒரு காரியம். நினைத்து பாருங்கள், இவ்வளவு சோதனையில் யார் நிற்பது? ஆனால் யோபுடைய வாழ்க்கை நின்றபடியினால் ஆண்டவர் என்ன செய்கிறார் என்றார். ஆகினால் தான் யோபு சொன்னார், அந்நிய கண்களினால் அல்ல, என்னுடைய சொந்த கண்களினால் நான் ஆண்டவரை பார்ப்பேன், நான் கர்த்தரை பார்ப்பேன் என்று சொல்லி யோபு சொல்லிக்கொண்டே இருக்கிறது நம்ம பார்க்கின்றோம். என அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆமென், பாருங்கள், கிரகாம் சேன் என்று சொல்லுகிற ஒரு தேவ மனிதர் ஆஸ்திரேலியா நாட்டிலே பிறந்து, அவன் இந்தியாவிலே ஒடிசா மாநிலத்திலே வந்து ஊழியம் செய்து கொண்டிருந்தார். ஆனால் ஊழிய நாட்களில் ஒரு பெரிய இழப்பு ஏற்பட்டுவிட்டது. அவரும் அவருடைய பிள்ளைகளும் தீக்கிரையாகப்பட்டார்கள். ஆனால் நடந்த பாருங்கள், ஒடிசா மாநில ஊழியர்களுக்கு சென்றிருந்த பொழுது அவருடைய கல்லறையை பார்ப்பதற்கு வாய்ப்பு கிடைத்தது. அநேகருக்கு வாய்ப்பு கிடைப்பதில்லை. ஏனென்றால் எல்லாரும் திடீரென்று விட்டுவிட மாட்டார்கள். ஆனால் ஆண்டவர் கிருபையினாலே அவருடைய மனைவி அவர்களோடு இணைந்து பணியாற்றின ஒரு எங்களுடைய மிஷன் ஒரு டைரக்டர் உண்டு. அவர் தான் எங்களை அங்கே அழைத்து கொண்டு போய் காண்பித்து கொடுத்தார். டூலாஸ் லோகாஸ் என்று சொல்லி கடலில் ஊழியம் செய்கிற 2 கப்பல்கள் உண்டு. அதில் அவர்களுடைய கிரகாம் சேன் அவர்களுடைய மனைவி பணியாற்றி கொண்டிருந்தார்கள் கொஞ்ச காலம். பின்பு அதில் வெளியே வந்து அவர்கள் எங்கள் டைரக்டரும் கூட அதிலோடு கூட பணியாற்றினவர்கள். எனக்கு அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆனால் அவர் சொன்ன காரியம் என்ன தெரியுமா? அவர்களுடைய வாகனத்தை தீ வைத்து எரித்தவர்களை கையும் மெய்யுமாய் பிடித்து கொண்டு காவல்துறை நீதிமன்றத்துக்கு முன்னே கொண்டு வந்து நிறுத்தினார்கள். ஆனால் நீதிமன்றத்துக்கு முன்பதாக வரும்பொழுது அவருடைய மனைவி என்ன சொன்னார்கள் தெரியுமா? அவர்களை நான் மன்னித்து விடுகிறேன், என்னுடைய கணவர் என்னுடைய பிள்ளைகளுக்கு இந்த உலகத்தில் வாழ்வதற்கு கர்த்தர் கொடுத்த காலங்கள் அவ்வளவுதான் என்று சொன்னார்கள். எல்லாம் ஒரு சாதாரணமான காரியங்கள் அல்ல. எல்லாரும் எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். அந்த வாகனத்தை தீயிட்டவரும் அவரோடு இணைந்து யாரெல்லாம் செயல்பட்டார்களோ அவர்களுக்கெல்லாம் ஆயுள் கால தண்டனை தான் கொடுக்கப்பட போகிறார்கள். சிறையிலிருந்து வெளியே வர மாட்டார்.
இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் பாருங்கள், மன்னிப்பு இந்த வார்த்தையை கேட்டவுடன் அந்த கோர்ட்டே மிகவும் ஆச்சரியப்பட்டு விட்டது. நீதிபதி மிகுந்த பயங்கர ஆச்சரியம். இதுதான் பரிசுத்த வேதாகமம். பரிசுத்த வேதாகமத்தில் இழப்புகள் வரும்பொழுது அந்த இழப்புகளின் மத்தியில் அதற்கு பின்பு பாருங்கள், ஒடிசா மாநிலத்தில் எங்கு பார்த்தாலும் அநேக ரட்சிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறார்கள். மக்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டே இருக்கிறார்கள். யாரையும் கட்டாயப்படுத்துவதில்லை. ஆனால் கர்த்தருடைய கிரியை ஒடிசா மாநிலத்தின் மேல், அதற்கு முன்பே கிரகாம் ஸ்ரீனுடைய வாழ்க்கை, அதற்கு முன்பதையாக அவர் தொழுநோயாளிகளுக்கு பணியாற்றி கொண்டிருந்தார். அந்த பணியோடு தான் இறை பணியையும் அவர் செய்து கொண்டிருந்தார். ஆனால் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஒரு இழப்பு ஏற்பட்டு விட்டது. அந்த இழப்புக்கு பலன் என்ன? கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் பலன் தருவதில்லை என்று பரிசுத்த வேதாகமத்தில் நாம் வாசிக்கிறோம். ஒரு கோதுமை மணியாக விதைக்கப்பட்ட ஆஸ்திரேலியா நாட்டில் ஒரு பெரிய செல்வ சீமானாய் வாழ்ந்தவர் தான் கிரகாம் ஸ்ரீன் குடும்பம். ஆனால் அவர் பாருங்கள், அங்கு மருத்துவம் படித்து அவன் பெரும்பிங்கே இறை பணியாற்ற வந்த இடத்தில் உயிரிழப்பு ஏற்பட்டு விட்டாலும் அதன் மத்தியிலும் ஆண்டவர் பாருங்கள், அது யோபுவை போன்றுதான் அவருடைய மனைவி சொல்கின்றார்கள். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுகின்றார்கள். எனக்கு அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, எந்த அளவுக்கு அவர்கள் எல்லாம் தேவனோடு கூட நடக்கிற அனுபவம் வேறு யாரையுமே அவர்கள் பார்க்க மாட்டார்கள். அவர் அது வரையிலும் அவர்களிடத்தில் நீங்கள் எல்லாருக்கும் என்ன செய்ய பனிஷ்மெண்ட்டு தான் வாங்கி கொடுக்கணும், தண்டனை தான் வாங்கி கொடுக்கணும்னு சொல்லி எல்லாம் அனுப்பி விட்டுருப்பாங்க. ஆனால் அந்த இடத்துல வரும்பொழுது அவர்கள் ஆண்டவரோடு ஜெபித்தார்களாம். ஒரு புத்தகத்தில் எழுதுகிறார், கர்த்தர் சொன்னாராம், நீ அவர்களை மன்னித்து விடு. அவர்கள் பரலோகத்தில் இன்றைக்கு பலவித உன்னுடைய கணவரும் பிள்ளைகளும் பலவிதமான கிரீடங்களோடு முடிசூட்டப்பட்டிருக்கிறார்கள். அப்படி அந்த தரிசனத்தை கொடுத்து அவர் அந்த இடத்துல இவ்வளோ பயங்கரமான காரியம் பாருங்கள். ஆனால் இதை போல் நம்முடைய வாழ்க்கையில் ஒருவேளை இழப்புகள் ஏற்பட்டு கொண்டிருக்கிறதானால் அந்த இடத்துல பழி வாங்க வேண்டும் என்ற எண்ணம் கொண்டு வராதிருங்கள். தயவு செய்து மன்னிக்கக்கூடிய ஒரு இருதயமாய் நம்முடைய இருதயத்தை மாற்றுங்கள், மனநிலையை மாற்றுங்கள். மன்னிக்கின்ற அனுபவம் வரும்பொழுது பாருங்கள், யோபு எல்லாரையும் மன்னிக்கத்தான் செய்தார். தன்னுடைய மனைவி கூட இவ்வளவு பெரிய ஈட்டி எடுத்து குத்துவதை போல உன் தேவனை தூஷித்து உயிரை விடும் என்று சொன்ன போதிலும் அந்த மனைவியை தான் அவருடைய பிரச்சனை சாத்தான் விலக ஆரம்பிக்கிறான். கொடிய பருக்கள் விலகி போகிறது. நடந்த காரியத்தை பாருங்க. எந்த மனைவி தூஷித்தாலோ அதான் குடும்பம். அந்த மனைவி அரவணைத்து அன்பு செலுத்தி மறுபடியும் 10 பிள்ளைகளை பெற்றெடுத்து வாழ்கிறார். அந்த அவருடைய பிள்ளைகளை போன்று அழகுள்ள 7 ஆண் பிள்ளைகள், 3 பெண் மக்கள், 7 குமாரர், 3 குமாரத்திகள் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். தேசத்தில் எங்கும் யோபின் குமாரத்திகளைப் போல் சௌந்தரியமுள்ளமான பெண்கள் காணப்படவில்லை. எவ்வளவு ஒரு ஆச்சரியமான வார்த்தைகள் பாருங்கள். யோபு 140 வருடம் உயிரோடு இருந்து 4 தலைமுறையாக தன் பிள்ளைகளையும் தன் பிள்ளைகளுடைய பிள்ளைகளையும் கண்டான். யோபு நெடுநாளிருந்து பூரண வயதுள்ளவனாய் மரித்தான். இந்த நாளில் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் யாராயிருந்தாலும் நீ ஒன்றை அறிந்து கொள்ளுங்கள். யோபுனுடைய சரீரத்தில் காணப்பட்ட கொடிய பருக்கள் மாறி போக முடியுமானால் வியாதிகளை தேவன் மாற்றப் போகிறார். ஆமென். தேங்க்யூ. நன்றி ஜெவியா தேங்க்யூலா. நன்றி ஆண்டவரே. இழப்புகள் எதற்காக? 1-2 காரியத்தை அறிந்து அறிந்து கொள்ள வேண்டும். ஐயோ, நான் பல லட்சங்களை இழந்து விட்டேன், என்னை ஏமாற்றி விட்டார்கள், எனக்கு வர வேண்டிய நிலங்கள் எல்லாம் என்னுடைய சகோதரன் குடும்பம் சகோதரி குடும்பம் அபகரித்து விட்டார்கள், பழி வாங்க வேண்டும். கோர்ட்டு கேஸ் என்று அலையாதிருங்கள். பழி வாங்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு செல்லாதிருங்கள். மன்னித்து விடுங்கள். கிரகாம் 2 பிள்ளைகள் தீட்டு கொடுத்தப்பட்டார்கள். அவருடைய மனைவி செய்த காரியம் என்ன? மன்னிப்பு. இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. இந்த உலகம் தற்காலிக, டெம்பரரி. ஆனால் 70 வருடம் பலத்தின் மிக 80. ஆனால் அதனுடைய பின்னணியமோ 1000 வருடம் அல்ல, நித்திய நிற்ற காலமா, எவர் லாஸ்டிங் லைஃப். நம்ம ஆண்டவரோடு கூட மனமகிழ்ச்சியாய் வாழப்போகிறோம். அக்னி கந்தமும் எரிகிற அக்னி கடலுக்கு நாம் பங்கடைய போவதே இல்லை.
ஒரு பக்கம் ஆண்டவர் அதை எதிர்பார்க்கிறார். இழப்புகள் ஏற்பட்டது உண்மைதான், நீங்கள் ஏமாற்றப்பட்டது உண்மைதான். எதற்காக? உங்களை உருவாக்குவதற்காக, ஆண்டவரோடு நெருங்கி வாழ்வதற்காக தான், உருவாக்குவதற்காக தான். ஆனால் ஒரு கண்ணோட்டம், உங்களை உருவாக்குவதற்காக. ரெண்டாவது என்ன தெரியுமா? உங்களை இன்னொரு மடங்கு ஆசீர்வதிப்பதற்காக. யோபுவை கர்த்தர் உருவாக்குகிறார், இழப்புகளோடு அனாதையாக அனுப்பவே இல்லை, இன்னொரு மடங்கு ஆசீர்வாதத்தோடு தான் அனுப்பினார். கிரகாம் ஸ்ரீன் அவருடைய பிள்ளைகள் இழந்திருந்தாலும் ஒடிசா மாநிலத்தில் சுவிசேஷம் ஆமென் இதுவரையிலும் அறிவிக்கப்பட்டதை விட பல மடங்கு அதிகமாக அறிவிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. காரணம் என்ன? யாராலும் தடுக்க முடியாது. இது ஒரு மனிதனுடைய திட்டம் அல்ல, இது ஒரு அரசாங்கத்தினுடைய திட்டம் அல்ல, பரலோக தேவனுடைய திட்டம். அதை யாருமே தடுக்கவே முடியாது. நானும் கூட அரசு பணியாற்றி கொண்டிருக்கும் பொழுது கர்த்தர் என்னோடு சொன்னார், வேறு ராஜினாமா செய்துவிட்டு நான் சொல்லுகிற இடத்திற்கு போ, இந்தியாவுடைய கடைசி முனையாகிய கன்னியாகுமரிக்கு போ, அங்கே ஊழியம் உனக்கு நான் கொடுப்பேன், அங்கிருந்து இந்தியாவில் எல்லா மாநிலங்களுக்கும் கடந்து போகும், அடுத்த தலைமுறையில் வேர்ல்டு முழுவதிலும் சென்று விடும் என்று கர்த்தர் சொன்னார். அதன்படி தான் இந்த நாட்களில் ஆகினால் தான் ஒடிசா மாநிலத்தை எல்லாம் 10 ஆண்டுகள் ஆண்டவர் சொன்னார். 2001 ஊழியத்தை ஆரம்பித்தேன். 10 ஆண்டுகள் இந்தியாவில் இருக்கிற மாநிலங்களின் புள்ளி விவரங்களை எடுத்து ஜெபம் பண்ணு என்று சொன்னார். 10 ஆண்டுகள் ஜெபித்தேன். அடுத்த 11ஆவது ஆண்டில் இந்தியாவில் போகாத மாநிலங்கள் இல்லை, இந்தியாவிற்காக ஜெபிக்காத மாநிலங்கள் இல்லை, ஜெப பயணங்களை மேற்கொள்ளாத மாநிலங்கள் இல்லை. இந்தியாவில் இருக்கிற பலவானுடைய கோட்டைகளை தகர்ப்பதற்கு நான் மட்டுமல்ல, என்னை போன்ற ஒரு கூட்டம் ஊழியர்கள் மட்டுமல்ல, இன்னும் ஒரு திரள் கூட்ட ஊழியர்கள் தேவை என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அப்படி என்றால் மட்டும்தான் மிகப்பெரிய இந்தியாவில் இருக்கிற வேத வசனம் என்ன சொல்லுகிறது? பலவானை முந்தி கட்டினால் ஒழிய அவன் உங்களை போக விடுவதில்லை. பலவானுடைய காரியங்களை இந்தியாவில் காணப்படுகிறதான ஏராளமான பில்லி சூனியங்கள், ஏவல்கள், மாந்திரிகங்கள், யாகங்கள் இவைகளெல்லாம் முறியடிக்கப்பட வேண்டும். முறியடிக்கப்பட்டு அவர்கள் அந்த சத்துருவனுடைய கையிலிருந்து வெளியே வர வேண்டுமானால் ஜெபம் இன்னும் அதிகம் தேவை. ஜெபிக்க 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 தான், ஜெபத்தை கூட்டும் பொழுதுதான் கர்த்தருடைய காரியங்கள் அற்புதகரமாக ஆச்சரியகரமாக நடந்து கொண்டே இருக்கும். எனக்கு அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, ஆகையினாலே 2 காரியத்தை புரிந்து கொள்ளுங்கள். உங்கள் இழப்புகளின் மத்தியில் யாரையும் தயவு செய்து பழி வாங்க வேண்டும் என்று நினைக்காதிருங்கள். 1. 2, உங்களுடைய இழப்புகள், அதோ இழப்புகளோடு ஆண்டவர் உங்களை விடுவதில்லை. எத்தனையோ காரியங்களை நான் சொல்ல முடியும். பாருங்கள், ஆகையினால் ஒன்று கிடைக்காத பேதுருடைய படகை கூட பாருங்கள். இயேசுவை அறிந்தவுடன் அந்த படகை இயேசுவுக்காக, இயேசு பிரசங்கம் பண்ணுவதற்காக பேதுருடைய படகை கொடுத்தார். இயேசு அதில் பிரசங்கம் பண்ண பின்பு இயேசு பேதுருவை பார்த்து சொன்னார், உன் வலை ஆழத்திலே போடு. அவ்வளவுதான். அதுவரையில் கிடைக்காத அந்த இடத்துல எத்தனையோ முறை பேதுரு மீன் பிடித்திருக்கிறான். ஆனால் இயேசுவை பார்த்து சொல்லியிருக்கலாம், இயேசுவே அந்த இடத்துல எத்தனையோ முறை மீன் பிடித்திருக்கிறான், ஒன்றுமே கிடைக்கலையப்பா, அங்கே போட சொல்கிறீங்களே. இயேசுக்கே கேள்வி கேட்டிருக்கலாம். ஆனால் அந்த பேதுரு இயேசு இடத்துல கேள்வி கேட்காமல் இயேசு யார் என்பதை அவர் அறிந்திருந்தார். இயேசு சொன்னால் அது நடக்கும் என்பதை பேதுரு அறிந்திருந்தபடியினால் அதுவரையிலும் மீன் கிடைக்காத அதே இடத்துல வலையை மட்டும்தான் சற்று ஆழமாய் போட்டார்கள். அவ்வளவுதான். வலை நிரம்ப அவர்களால் பக்கத்து படகில் இருந்தவர்கள் வந்து உதவி செய்தபடியினால் பேதுருடைய படகு நிரம்புகிறது. பேதுருவுக்கு உதவி செய்ய வந்தவருடைய படகு வந்து 2 படகு நிரம்புகிறது. எந்த அளவுக்கு ஆசீர்வாதம் வருகிறது பாருங்கள். அதுவரையிலும் ஒரு மீன் கூட கிடைக்காம பேதுரு ஏமாற்றம் அடைந்து கொண்டிருந்தார். ஆனால் அந்த இழப்புகளின் மத்தியில் இயேசுவின் வார்த்தையை நம்பினபடியினாலே, அவன் செயல்பட்டபடியினால் இயேசு என்ன செய்கிறார்? பேருடைய 2 மடங்காய் ஆசீர்வதிக்கிறார். சகனுடைய வாழ்க்கையில் ரட்சிப்பு இல்லாமல் இருந்தது. இயேசுவை அவர் பார்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு பிரயாசப்பட்டது நிமித்தமாக காட்டத்தி மரத்தில் ஏறி அமர்ந்து கொண்டாகிலும் இயேசுவை பார்க்க வேண்டும். அருகாமையில் வந்து இயேசு அவனை பார்த்து சொல்லுகிறார், பெயரை சொல்லி அழைத்து கீழே இறங்கி வர சொல்லி அவனுடைய வீட்டுக்கு போகிறார். அந்த வீடு ரட்சிக்கப்பட்டது. அவன் அந்த வீட்டில் அவன் சகையை ரட்சிக்கப்படுகிறார். எனவே ஆபிரகாமனுடைய பிள்ளையாய் நீ மாறுகிறாய் என்று சொன்னார். இந்த நாளிலும் கூட நம்முடைய வாழ்க்கையில் நீங்கள் ஒரு செய்ய வேண்டிய 3 காரியங்கள். எல்லாரும் இருக்கிற இடங்களில்
அப்படியே நம்ம ஜெபிக்க போகிறோம். அவன் எழும்பி நில்லுங்கள், பொழுது முடிந்தவர்கள் முடியாதவர்கள் நீங்கள் வேண்டுமானால் அமர்ந்து கொள்ளுங்கள். நாளிலும் கூட நாம் ஜெபிக்க போகிற அவன் ஜெப நேரத்தில் கர்த்தருடைய கரம் நமக்காக நீட்டப்பட போகிறது. தகப்பனே, எங்களை உடைய கரங்களிலே கொடுத்து ஜெபிக்கிறேனப்பா. நாளிலும் கூட ஆண்டவரே, நீர் ஆண்டவரே மனிதன் அப்பத்தினாலே மட்டுமல்லப்பா, ஆண்டவரே உடைய நாவிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தைகளினாலும் தேனிலும் தேன் கூட்டிலிருந்து ஒழுகிற தெளித்தேனிலும் மதுரம் உள்ள வார்த்தைகள், கர்த்தருடைய சொற்கள் மண் குகையில் 7 தரம் உருக்கி படமிடப்பட்ட வார்த்தைகள் அல்லவா. தகப்பனை இழந்து போனதை ரட்சிக்கவும் தேடவும் வந்தேன் என்று சொன்னீர் அல்லவா. இழந்து போன இப்பொழுது யாரெல்லாம் ஆண்டவர் ரட்சிப்பை இழந்து ஆண்டவரே பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ளாமல் ஆண்டவரை யாரெல்லாம் இந்த வார்த்தையை கேட்கின்றார்களோ 99 நீதிமான்களை விட ஒரு பாவி மனம் திரும்பும் பொழுது பரலோகம் சந்தோஷம் அடையும் என்று சொன்னீர் அல்லவா. இந்த ஜெபம் பரலோகத்தை சந்தோஷப்படுத்துகிறதாக நீர் மாற்றி தருகின்ற கிருபைகளுக்காக கோடி நன்றிகளப்பா. தகப்பனே, அதை போன்ற இந்த நாளிலும் கூட ஆமென், உங்களுடைய குடும்பத்தில் யாராவது ரட்சிக்கப்படாமல் இருந்தால் அவருடைய ரட்சிப்புக்காக ஒரு நிமிடம் வலது கரத்தை உயர்த்தி ஜெபியுங்கள். தகப்பனே, ராமர் எங்களுடைய குடும்பத்திலும் அநேக ரட்சிக்கப்பட வேண்டி இருக்கிறது. அவருடைய மனதிலே கண்ணோட்டமாய் கொண்டு வந்து ஆண்டவரே, நீர் அவர்களை சகைவை எவ்வளவு பெரிய ஆண்டவரே அநியாயமாக சம்பாதித்த சகைவுக்கு ஒரு ரட்சிப்பை கொடுக்க முடியுமானால் தகப்பனே, இந்த மக்களுக்கும் ஒரு ரட்சிப்பை கொடுக்க உம்மாலே முடியும் அல்லவா. நீர் இப்பொழுது அந்த அற்புதத்தை செய்து உடைய நாமத்தை மகிமைப்படுத்தி அருளுங்கப்பா. நீர் அப்படி செய்தருள போகிறதற்காக கோடி நன்றிகளப்பா. அதை போன்ற இந்த நாளிலும் தகப்பனே, ஒரு விசேராஜா ஆண்டவரே பலவிதமான இழப்புகளை சந்தித்து கண்ணீரோடும் வேதனையோடும் காணப்படுகிற யோபுவை போன்று இந்த இழப்புகளின் மத்தியிலே வந்து இருக்கிற ஆண்டவரை யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவருடைய இழப்புகளை ஆண்டவரை எல்லாவற்றையும் மாற்றி ஆண்டவரை இன்னொரு மடங்கு நீர் ஆசீர்வதித்து ஆண்டவர் அற்புதமான ஒரு சாட்சியாய் நிறுத்தி உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கப்பா. பேதுருவுடைய படகை குறித்து நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே, 2 மடங்காக ஆசீர்வதித்தீரப்பா. இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே வந்தேன். இழந்து போனதை தேடவும் 2 மடங்காய் ஆசீர்வதிக்கவுமே வந்தேன். இதுவரையிலும் இல்லாத ஆசீர்வாதங்களை கர்த்தர் நமக்கு தந்து வழி நடத்த போகிறார். நன்றி தகப்பனே. இந்த இழப்புகளில் இருந்து நாங்கள் அறிந்து கொள்கின்ற ஒரு காரியம் என்ன ஆண்டவரே, இல்லாமைகளில் இருந்து ஆண்டவரே ரட்சிப்பு உண்டாகிறது. சகையனுடைய வாழ்க்கையில ரட்சிப்பு நீர் சென்றபடியினால் உண்மையாக ஏற்றுக்கொண்டபடியினால் தகப்பனே அந்த ரட்சிப்பு கிடைத்ததல்லவா. உலகம் கொடுக்க முடியாத, உலகத்தை விட அதிக விலை உயர்ந்த விலை மதிப்பான ரட்சிப்பை சகையை பெற்றுக்கொள்ள கிருபை கொடுத்தீர் அல்லவா. பல கோடிகளுக்கு அதிபதி தான், ஆனால் அதை விட மிகப்பெரிய ரட்சிப்பு சகைக்கு கிடைத்தது போன்று நாளில் இழந்து போய் குடும்பத்தின் நபர்கள் யார் இருந்தாலும் அவர்களுக்கு ரட்சிப்பை கொடுக்க போவதற்காக கோடி நன்றிகளப்பா. அதை போன்ற இழப்புகளின் மத்தியில ஆண்டவரே யோபுவை போன்று பேதுருவை போன்ற இந்த இடத்திலே வந்திருந்தாலும் இந்த ஜெப நேரத்தில் ஆண்டவரே இழப்புகளை எல்லாம் மாற்றி இன்னொரு மடங்கு நீர் ஆசீர்வதிக்க போகிறதற்காக ஓ நன்றி அப்பா. அநேகருடைய சரீரத்தில் ஆரோக்கியம் இன்னும் அதிகமாக படுகிறதை பார்க்கிறேன். நன்றி அப்பா. காண்டா மிருகத்துக்கு பலன், கழுகுகளை போன்ற கரங்கள், மான்களை போன்ற கால்களை கொடுத்து வழி நடத்துங்கப்பா. இதுவரையில் இல்லாத அளவுக்கு ஆண்டவரே பலனை கொடுத்து நடத்த போகிறதற்காக கோடி நன்றிகள் அப்பா. தொடர்ந்து நீங்க கூட இருந்து வழி நடத்துங்க. ஆசீர்வதி ராஜா. நன்றி அப்பா. இழப்புகளின் மத்தியில் நாங்கள் அறிந்து கொள்கிற ஒரு காரியம் ஆண்டவரே மன்னிக்கின்ற அனுபவங்கள். கிரகம் ஸ்ரீன் அவருடைய மனைவி அப்பா ஆண்டவரே அப்பா கணவர் பிள்ளைகளை ஆண்டவரை தீயிட்டு கொளுத்தின எதிரிகளை கூட அவள் மன்னித்ததை நாங்கள் பார்க்கின்றோம். மன்னிக்கின்ற அனுபவத்தை ஆண்டவர் எங்களுக்கு நீர் அதிகமாய் தந்து ஆண்டவர் பழி வாங்குகிற எண்ணங்கள் யாருக்குள்ளும் ஆண்டவரே தலை தூக்காதபடிக்கப்பா ஆண்டவரே நீர் எங்களை வழி நடத்த வேண்டும்படியாக உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் அப்படி செய்தருட போகிறதற்காக கோடி நன்றிகளப்பா. ஆண்டவரே எல்லா இழப்புகளும் இன்றோடு தடுத்து நிறுத்தப்பட்டு இன்னொரு மடங்கு ஆசீர்வாதத்துக்கு நேராக வழி நடத்தப்பட போகிறதற்காக கோடி நன்றிகளப்பா. எல்லா துதி கன மகி ஒவ்வொருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேள நல்ல பிதாவே. ஆமென்.